மனிதர் வாழ்வதற்கே தகுதியற்ற பகுதி என்று அறிவிக்கப்பட்ட தனுஷ்கோடி நகர்ல தான் இருக்கும். குடிப்பதற்கு கூட ஒரு நல்ல தண்ணீர் கிடைக்காது. தமிழ் படங்கள் உட்பட பல மொழி படங்கள் இந்த பகுதியில படப்பிடிப்பு நடத்திருக்காங்க. இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியிலிருந்து 1964 ஏற்பட்ட கடுமையான புயலின் காரணமாக, சுனாமியின் காரணமாக இந்த தனுஷ்கோடி நகரமே அழிந்து போனது. ஆனால் இன்று பார்ப்பதற்கு வலிமை இழந்து எலும்பு கூடாக காட்சியளிக்கக்கூடிய இந்த தேவாலயத்தை காணும் போது உண்மையிலேயே மனது கொஞ்சம் கணக்கிறது. இந்த தனுஷ்கோடி நகரம் ஒரு பேய் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கடலில் மூழ்கி இருந்திருக்காங்க. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மனிதர் வாழ்வதற்கே தகுதியற்ற பகுதி என்று அறிவிக்கப்பட்ட தனுஷ்கோடி நகர்ல தான் இருக்கும். ஒரு காலத்துல இந்த தனுஷ்கோடி மிகவும் பிரபலமான வணிக நகராகவும் சுற்றுலா தலமாக இருந்தது. 1950-60 காலகட்டங்கள்ல சினிமா படப்பிடிப்பு தலமாகவும் விளங்கியதுன்னு சொல்லலாம். தமிழ் படங்கள் உட்பட பல மொழி படங்கள் இந்த பகுதியில படப்பிடிப்பு நடத்திருக்காங்க. இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியிலிருந்து 1964 ஆண்டு காலகட்டங்கள்ல சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வழியாக இலங்கைக்கு ரயில் வசதி இருந்தது. ஆனால் 1964 ஏற்பட்ட கடுமையான புயலின் காரணமாக, சுனாமியின் காரணமாக இந்த தனுஷ்கோடி நகரமே அழிந்து போனது. ஆயிரக்கணக்கான மக்கள் கடலில் மூழ்கி போனார்கள். சுனாமிலாம் அழிந்து போன தனுஷ்கோடியின் ஒரு சில பகுதிகள் இன்னும் அந்த வடுவை சொல்லும் விதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியான சுனாமினால் பாதிக்கப்பட்ட இந்த தேவாலயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு காலத்துல ஏராளமான மக்கள் இந்த தேவாலயத்தில் வழிபட்டு இருப்பாங்க. ஆனா இன்று இந்த தேவாலயம் ஒரு வடுவாக, எலும்பு கூடாக காட்சியளிக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனை போற பாதையில இந்த கிறிஸ்துவ தேவாலயம் அமைந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலும் நிறைய சினிமா படப்பிடிப்புகள் நடைபெற்று இருக்கு. நிறைய தமிழ் படங்கள் இந்த பகுதியில் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவாலயத்தை சுற்றி பார்க்க வரும் பொழுது இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த நடைமேடை இல்லாமல் வெறும் மணலாக இருந்தது. இந்த 2 வருட இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த நடைமேடை அமைத்திருக்காங்க. முன்பெல்லாம் இந்த தேவாலயத்திற்கு உட்பகுதியில போய் பார்க்க முடியும். இந்த நடைமேடைக்கு வலது மற்றும் இடதுபுறமா நிறைய கடைகள் அப்பொழுது இருந்தது. இப்போ ஒரு சில கடைகள் மட்டும் இருக்கு. நிறைய கடைகள் இல்லாமல் இருக்கிறது காண முடியுது. நிறைய சுற்றுலா பயணிகள் போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. இந்த நடைமேடையும் பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகா தான் இருக்குன்னே சொல்லலாம். முன்பெல்லாம் இந்த தேவாலயத்தின் உட்பகுதியில் போயிட்டு இந்த தேவாலயத்தை தொட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நிறைய பேர் இந்த தேவாலயத்திற்கு உட்பகுதியில போயிட்டு இதை தொட்டு பார்த்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நாமளும் அதை பண்ணிருக்கோம். நிறைய பேர் தொட்டு பார்ப்பது மூலம் இந்த கட்டிடங்கள் எல்லாம் சேதாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த நடைமேடை அமைத்திருக்கலாம். ஒரு காலத்துல ஏராளமான மக்கள் இந்த தேவாலயத்துல வழிபாடு பண்ணிருப்பாங்க. ஆனால் இன்று பார்ப்பதற்கு வலிமை இழந்து எலும்பு கூடாக காட்சியளிக்கக்கூடிய இந்த தேவாலயத்தை காணும் போது உண்மையிலேயே மனது கொஞ்சம் கணக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு நான் இங்கு வரும் பொழுது இந்த தேவாலயத்தை சுற்றிலும் குப்பை குளமாக காட்சியளித்தது. ஆனால் இப்பொழுது இந்த சுற்றிலும் நடைமேடை அமைத்திருப்பதால் முன்பை விட சுத்தமாக இருப்பதை உணர முடிந்தது. தேவாலயத்துக்கு பின்பகுதியில நிறைய கடைகள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். சங்கு, சிப்பி, முத்து போன்ற கடல் பொருட்களால் ஆன அழகு பொருட்களால் விற்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுது. அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கடைக்கார சிறுவன் கிட்ட கேட்டேன், இந்த நடைமேடை எல்லாம் எப்ப அமைச்சாங்க அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு சரியா சொல்ல தெரியல. ஒரு ஆண்டு காலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். கடல் பொருட்களால் ஆன ஏராளமான கலை பொருட்கள் வித்துட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க.
சங்கு சிப்பி போன்றவற்றில பெயர் எழுதி தரப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த காட்சி நீங்க பாக்குறீங்க. இந்த தேவாலயத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை தாண்டி போகும்போது அழகான கடற்கரையை நீங்க பார்க்கலாம். வெள்ளை மற்றும் நீல நிறத்துல அழகா கடல் அன்னை காட்சியளிக்கிறாள். இந்த கடற்கரை பகுதியிலிருந்து அந்த கலங்கரை விளக்கத்தை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. தேவாலயம் இருக்கக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. தூரத்துல இப்ப ஒரு கட்டிடத்தை காட்டிட்டு இருக்கேன். இந்த கட்டிடம் தான் 1964ஆம் ஆண்டு காலகட்டத்துல இந்த தனுஷ்கோடி பகுதியில ரயில் நிலையமா இருந்தது. அந்த ரயில் நிலைய கட்டிடத்தை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப போகும்போது அந்த கட்டிடத்தை நான் எடுக்கல. போன முறை போகும்போது அந்த கட்டிடத்தை எடுத்திருக்கேன். அந்த காட்சி உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிற கட்டிடம் தான் 1964 வரை தனுஷ்கோடியில ரயில் நிலையமா இருந்த இடம். தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையம், தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்துடைய சிதைந்த கட்டிடங்களை நீங்க பாக்குறீங்க. இந்த தனுஷ்கோடி நகரம் ஒரு பேய் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கடலில் மூழ்கி இருந்திருக்காங்க. 1964 ஏற்பட்ட சுனாமியினால் இந்த கடலில் மூழ்கி இறந்திருக்காங்க. குடிப்பதற்கு கூட ஒரு நல்ல தண்ணீர் கிடைக்காது. அது மட்டுமல்லாமல் புயல் மற்றும் சுனாமி போன்றவை எப்பொழுது வேண்டுமானால் வரலாம். ஒருவேளை புயல் சுனாமி போன்றவை வந்தால் இந்த தனுஷ்கோடி நகர் ஒரு பாதுகாப்பற்ற நகர் அப்படிங்கிறதுனால மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் இல்லை என்று அரசே அறிவிச்சிருக்காங்க. இப்ப நான் இந்த தேவாலயத்தை தொட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சியை பாக்குறீங்க. இது 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எடுக்கப்பட்ட காட்சி. இந்த தேவாலயத்தினுடைய கட்டிடங்கள் செங்கல்லினால் மட்டுமல்லாமல் நிறைய கடல் கற்கள், கடற்பொருட்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. இந்த பவளப்பாறை, இந்த சிப்பிகள் மாதிரியான பொருட்களையும் அந்த கட்டிடத்துக்குள்ளே பார்க்க முடியுது. மிகப்பெரிய இந்த சுனாமி வந்த போதும், இந்த தனுஷ்கோடி நகரமே அழிந்த போதும் இந்த தேவாலயத்துடைய மிச்ச மிகுதி பகுதிகள் இன்னும் இருக்கு அப்படின்னா இந்த கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்திய உறுதியான அந்த கடற்பொருட்களே காரணம்னே சொல்லலாம். இந்த தனுஷ்கோடியில இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. அதுவும் இந்த அரிச்சல் முனை அப்படிங்கிற பகுதி நம்முடைய இந்தியாவுடைய சாலை பகுதி, அதாவது இந்த ரோடு முடியக்கூடிய இடம். அந்த அரிச்சல் முனை பகுதியானது ஒவ்வொரு இந்தியர்களும் பார்க்கக்கூடிய அழகான இடம். அதை பற்றி உங்களுக்கு நம்ம சேனல்ல வீடியோ வரும், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே ஆல்ல செட் பண்ணுங்க. தேங்க்யூ. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.